பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இதில் 12 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்தியாவை தொடர்புபடுத்தி இந்த விடயம் ஒரு பழிக்கு பழி வாங்கப்பட்ட சம்பவமாக இருக்கும் என்ற கோணத்தில் அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கின்றது என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகளும் எழுப்பியிருக்கின்றன. அதே நேரத்தில் பல நாடுகளும் இந்தியா ஒரு வல்லரசாக மாறி வருகின்ற நிலையில் இவ்வாறான பாதுகாப்பு கெடுபிடிகள் இந்தியாவில் இருப்பது என்பது இந்தியாவுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருப்பதோடு புலனாய்வு துறைகள் இதில் கோட்டை விட்டுவிட்டதாக கூறுகின்ற பலரும் இருக்கிறார்கள். விடுதலை புலிகளுடைய காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்ததில்லை. கடல் பிராந்தியத்தில் ஒரு சுமூகமான நிலை காணப்பட்டதாக பலரும் இப்பொழுது கூறுகிறார்கள். இந்த வலையமைப்பில் பல்வேறு அனுபவங்களை பெற்ற போராளிகளைத்தான் இப்பொழுது போதை வஸ்து கடத்தலுக்கு பயன்படுத்துகின்றார்கள் என்ற புலனாய்வு தகவல்களை எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும்? தாங்கள் ஏற்கனவே வைத்திருந்த திட்டத்தின் ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வதற்காக எந்தவித தயாரிப்புகளும் இதே குண்டுகளுடன் காயங்களை ஏற்படுத்தக்கூடிய இரும்பு துகள்கள் மற்றும் இரும்பு சிறு குண்டுகள் மற்றும் போன்றவற்றை எல்லாம் வைத்திருந்திருந்தால் பாதிப்பு என்பது பலமாக ஏற்பட்டிருக்கும். அவ்வாறு இல்லாமல் தனியே வெடிபொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு அது செங்கோட்டையை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது செங்கோட்டையை அடைவதற்கு முன்னரே வெடித்துவிட்ட நிலையில் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஒரு தொடுப்புள்ளியில் தான் இணைந்து நிற்கின்றன. என்னவென்று சொன்னால், இந்த மதவாதம் என்பது இந்தியாவை தலைநிமிர விடாது. அந்த உறுதி என்பது தமிழ் நிலப்பரப்புகளில் அங்கே பலவீனத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களிடையேயான தொழிலற்றவர்களிடையேயான ஒரு வன்முறை தூண்டல் போன்றவற்றிற்கான காரணமாகவும் அமைவதற்காக அவர்கள் இந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். விடுதலை புலிகளின் இலச்சினையை தனது வாகனத்தில் வைத்துக் கொண்டு அடாவடித்தனம் செய்யலாம். அதற்காக அவர் விடுதலை புலியா என்றால் இல்லை. சில புலம்பெயர்ந்த பயண முகவர்கள் அல்லது குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மௌனிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தின் களநாயகர்களையும் கதாநாயகர்களையும் களங்கப்படுத்துகின்ற நடவடிக்கைகளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இந்தியாவில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. வாகனத்தில் இடம்பெற்ற வெடி விபத்தை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கின்ற எதிரொலிகள் கூடுதலாக பல இடங்களிலும் எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கின்றன என்று சொல்லலாம். அந்த வகையில் பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. இதில் 12 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்தியாவை தொடர்புபடுத்தி இந்த விடயம் ஒரு பழிக்கு பழி வாங்கப்பட்ட சம்பவமாக இருக்கும் என்ற கோணத்தில் அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இதனை இந்தியா முற்றாக மறுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கின்றது என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகளும் எழுப்பியிருக்கின்றன. அதே நேரத்தில் பல நாடுகளும் இந்தியா ஒரு வல்லரசாக மாறி வருகின்ற நிலையில் இவ்வாறான பாதுகாப்பு கெடுபிடிகள் இந்தியாவில் இருப்பது என்பது இந்தியாவுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறியிருப்பதோடு புலனாய்வு துறைகள் இதில் கோட்டை விட்டுவிட்டதாக கூறுகின்ற பலரும் இருக்கிறார்கள். இந்த நிலையில் போதை வஸ்து கடத்தலின் மையமாகவும் இந்து சமுத்திர பிராந்தியம் மாறி இருக்கின்றது. இந்திய புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இதில் விடுதலை புலிகளுடைய பெயரும் பயன்படுத்தப்பட்டு பல அறிக்கைகள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. முன்னாள் விடுதலை புலி போராளிகளை பயன்படுத்தி இந்த போதை வஸ்து கடத்தல்காரர்கள் இதனை மிகவும் லாபகமாக செய்து வருவதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக தாவூர் இப்ராஹிமோடு தொடர்புடைய நபர்கள் விடுதலை புலிகளினுடைய முன்னாள் போராளிகளை வைத்து இந்த வர்த்தகத்தை வியாபித்திருக்கின்றார்கள் என்ற தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே புலனாய்வு துறைகளினுடைய இவ்வாறான அறிக்கைகளை புறந்தள்ளிவிடலாமா? அதே நேரத்தில் இது தமிழர் தாயக பிரதேசங்களிலும் போதை வஸ்து கடத்தலுக்கு உதவியதான ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகின்ற தொடர்பை ஏற்படுத்திய ஒரு விடயமாக பார்க்கலாம். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். தற்பொழுது இந்து சமுத்திர பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பு நிலை எவ்வாறானதாக இருக்கின்றது? இதனை சமாளிப்பதற்கு இந்தியா என்ன செய்ய போகின்றது? விடுதலை புலிகளுடைய காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்ததில்லை. கடல் பிராந்தியத்தில் ஒரு சுமூகமான நிலை காணப்பட்டதாக பலரும் இப்பொழுது கூறுகிறார்கள். இந்த வலையமைப்பில் பல்வேறு அனுபவங்களை பெற்ற போராளிகளைத்தான் இப்பொழுது போதை வஸ்து கடத்தலுக்கு பயன்படுத்துகின்றார்கள் என்ற புலனாய்வு தகவல்களை எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும்? இது போன்ற பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே.
ஆமாம். அண்மையில் இடம்பெற்ற வாகன வெடிப்பு சம்பவம், இது பயங்கரவாதத்தோடு தொடர்புடையனது என்ற தகவல்கள் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன. ஆரம்பகட்ட விசாரணைகளில் இதில் குறிப்பாக ஒயிட் காலர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய புரொஃபஷனல்ஸ் ஈடுபட்டிருப்பது, சதி திட்டத்தில் ஈடுபட்டிருப்பது, குறிப்பாக மருத்துவர்கள் போன்றோர் இதில் வலையமைப்பில் இருப்பது போன்ற விடயங்களை இந்திய அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து வெடிமருந்துகள் கூட கைப்பற்றப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியா என்பது தற்பொழுது ஒரு பாதுகாப்பு மையமாக இருக்கின்றது என்று கூறப்பட்டாலும், இவ்வாறான சிக்கல்கள் அண்மையில் கூட பல இடங்களில் வெடிமருந்துகள் கைப்பற்ற போன்ற சம்பவங்கள் போன்றன இந்தியாவை ஒரு சுற்றுலா தலமாக தொடர்ந்து நேசிக்கின்ற மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற சூழலை உருவாக்குகின்ற நடவடிக்கையாக இருக்கின்றது. அண்மையில் இடம்பெற்ற புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை குறிப்பிடலாம். இவ்வாறான நிலையில் இந்தியா தான் வல்லரசாக நினைக்கின்ற போதிலும் இவ்வாறான பிரச்சனைகள் என்பது அதற்கு ஒரு இடைஞ்சலாக அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெளி உலகுக்கு தாங்கள் மிகுந்த ஒரு பலம் வாய்ந்த நாடாக காட்டிக்கொண்டாலும் உள்ளூர் பிரச்சனைகளை சமாளிக்க இந்திய புலனாய்வுத்துறை தவறிவிட்டதா? நிச்சயமாக. அதாவது இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், இந்தியா பன்முக தலைமைகளில் ஒரு நாடாக பரிணமிப்பதற்காக, அல்லது அந்த பிராந்தியத்தின் வல்லரசாக ஏற்கனவே நிரூபித்துக் கொண்ட தன்னை மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும், அங்கே இருக்கின்ற மதம் சார்ந்த ஆட்சி என்பது இவ்வாறான மலினமான செயல்களுக்கு வழிவகுக்கின்றது என்கின்ற கருத்தை நாங்கள் யதார்த்தமாக உள்வாங்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கு அதாவது இந்தியா என்பது மதத்தவர்கள் வாழ்கின்ற ஒரு தேசமாக இருந்தாலும், தலைமையில் ஒரு மதவாதம் சார்ந்த கட்சி ஆட்சியில் இருப்பதால் யாரையுமே இலகுவாக அவர்களுடைய கருத்தியலுக்குள் ஏற்றி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுகின்றது. இந்த முஸ்லிம் தீவிரவாதத்தின் வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த சம்பவங்களின் அடிப்படை என்னவாக இருக்கின்றது என்றால், ஃபரிதாபாத் என்கின்ற நகரில் அண்மையிலேயே ஒரு இமாம் கைது செய்யப்பட்டார். அதாவது முஸ்லிம் மத பிரச்சாரகர் கைது செய்யப்பட்ட பொழுது, மதகுரு கைது செய்யப்பட்ட பொழுது, அவரது கைதின் விளைவாக சுமார் 2500 கிலோவிற்கு மேற்பட்ட அமோனியங்கள், ஒரு சிறிய தொகை அல்ல, போன்ற பொருட்களும் அவருடைய வலைப்பின்னல்கள் தொடர்பான தகவல்களும் பெறப்பட்ட பொழுது இந்த விடயம் என்பது இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் தாங்கள் ஏற்கனவே வைத்திருந்த திட்டத்தின் ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வதற்காக எந்தவித தயாரிப்புகளும் இதே குண்டுகளுடன் காயங்களை ஏற்படுத்தக்கூடிய இரும்பு துகள்கள் மற்றும் இரும்பு சிறு குண்டுகள் மற்றும் போன்றவற்றை எல்லாம் வைத்திருந்திருந்தால் பாதிப்பு என்பது பலமாக ஏற்பட்டிருக்கும். அவ்வாறு இல்லாமல் தனியே வெடிபொருட்கள் கொண்டு செல்லப்பட்டு அது செங்கோட்டையை நோக்கி கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது, செங்கோட்டையை அடைவதற்கு முன்னரே வெடித்துவிட்ட நிலையில் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு தற்கொலை தாக்குதலாக இப்பொழுது கருதப்படுகின்றது. இதில் ஈடுபட்டவர்களில் 5க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவ கல்லூரியை சார்ந்தவர்களாகவும் மருத்துவர்களாகவும் இருக்கின்றது என்பது இந்தியாவிடையே ஒரு அவநம்பிக்கையை இந்த அதாவது வெள்ளை ஆடை அணிந்த நபர்களிடையே அல்லது உயர் கல்வி கற்றவர்களிடையே ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஒரு தொடுபுள்ளியில் தான் இணைந்து நிற்கின்றன. என்னவென்று சொன்னால், இந்த மதவாதம் என்பது இந்தியாவை தலைநிமிர விடாது. அதற்கான ஒரு பின்புலத்தை பாகிஸ்தான் கூட ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லது பாகிஸ்தான் பின்புலமாக பயன்படுத்துவதற்கு தாராளமான வசதிகளை அங்கே உள்ள படைகளோ அல்லது அதிகாரிகளோ செய்து கொடுக்கின்றார்கள். அதன் மூலம் கூறுங்கள். இல்லை. நீங்கள் கூறிய விடயத்தோடு தொடர்புடைய ஒரு விடயம். இப்பொழுது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பதன் காரணமாக இந்த மதவாதத்தை பார்த்தாலும், இதற்கு முன்னரும் இவ்வாறான தீவிர தாக்குதல்கள் முன்னைய அரசுகளிலும் இடம்பெற்றிருக்கின்றன தானே. ஆகவே அந்த கோணத்திலிருந்து இப்பொழுது ஒரு வேறு திசை நோக்கி இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் பயணிக்கின்றனவா? இல்லை, நிச்சயமாக அதில் உண்மை இருக்கின்றது. அவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அதற்குரிய அந்த மூல உபாயம் ஒரு மனிதனை பலவீனப்படுத்துவதற்கான, அவனது மனநிலையை பலவீனப்படுத்துவதற்கான சாத்தியங்கள் தற்போதைய அரசியலில் அவர்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்கின்றன. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த வளர்ச்சி என்பது கண்கூடாக தெரியக்கூடியதாக இருக்கின்றது. இது உண்மையிலேயே அவர்கள் இல்லாமல் இந்திரா காங்கிரஸ் இருந்தால் கூட அல்லது வேறு ஆட்சி இருந்தால் கூட தொடரக்கூடிய ஒரு விடயம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்த பொழுதிலும் இது ஒரு துளி விஷமாக அல்லது ஒரு துளி நம்பிக்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. இங்கே செங்கோட்டை தாக்குதலுக்கு அடுத்தபடியாக மறுநாளே பாகிஸ்தானில் நடைபெற்றிருக்கின்ற இந்த சம்பவம் ஒரு தற்கொலை குண்டு தாக்குதல் என்றும்,
பயங்கரவாத அமைப்புகள் உரிமை கூறாத ஒரு தாக்குதலாகவும் நடைபெற்றிருப்பதை பாகிஸ்தான் இப்பொழுது இது இந்தியாவினுடைய பின்னணியில் நடைபெற்ற ஒரு பழிக்கு பழியான தாக்குதலாக கருதி தகவல்களை வெளியிடுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, இந்தியா என்பது நிச்சயமாக இதில் தாக்குதல் நடந்த உடனேயே பாகிஸ்தானிய தரப்பு விமர்சகர்களால் கூறப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால், இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்க போகின்றது என்று. அங்கே அதாவது இந்த முடிச்சு போடுவதற்கான முற்றாய புள்ளிகளும் அங்கே இருக்கின்றன. எனவே பாகிஸ்தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றதா என்றால், நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்க முடியாவிட்டாலும் மறைமுக ஆதரவை கொடுத்திருக்கின்றது. ஆனால் இங்கே இவ்வாறு ஒரு தற்கொலை குண்டுதாரியை இந்தியா தன் அதாவது தனது பிரதிநிதியாக அனுப்பியிருக்க முடியுமாக இருந்தால், இந்திய உளவுத்துறை என்பது வெற்றி பெற்ற நிலையில் இருக்கின்றது அல்லது பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி இருக்கின்றது என்கின்ற கருத்தியலை நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அவ்வாறான விடயம் இடம்பெறாத வகையில் தான் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஒருவர் தன்னை தற்கொலையாளியாக்குவதற்கான தகமையை பெறுவதற்கு ஒரு தீவிரமாக ஒரு விடயத்தை நம்ப வேண்டும். அதைவிட அவரை இயக்குகின்ற கட்டளை பணியகம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருக்கின்ற பொழுதுதான் அவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெறும். அவ்வாறான செயற்பாடு அதாவது கோஆர்டினேஷன், ஒரு ஒரு குரல் வடிவம், ஒரு அந்த தன்னை ஆளுமைக்கு உட்படுத்தி வைத்திருக்கின்ற நபர் சொல்ல வேண்டும், இடத்திற்கு சென்று விட்டாயா, இதோ இவ்வாறுதான், இவ்வாறு உன்னை நீ மேலே போகின்றாய், சொர்க்கத்துக்கு போகின்றாய் போன்ற வார்த்தை, அதாவது அவர்கள் அந்த அவ்வாறான ஒரு திடமன நிலையில் வைத்திருக்க வேண்டியதற்கு ஒரு வலைப்பின்னல் தேவை. அந்த வலைப்பின்னல் இல்லாமல் ஒருவர் தனியாக தானாக நினைத்துக் கொண்டு போய் செய்கின்ற அளவிலான நிலைமை என்பது மிகவும் அரிது. அது கூட எனவே அவ்வாறான நிலையில் இந்த நிலையில் இந்த இந்தியா சம்பந்தப்பட்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது இந்திய உளவுப்படையின் ஒரு ஆளுமையை காட்டுகின்றது. அவ்வாறானவர்களை தயார்படுத்துவதற்கு அல்லது அவ்வாறான ஒரு குழுவை பாகிஸ்தானுக்கு எதிராக போராடுவதற்கான ஒரு குழுவிற்கு அவர்கள் உதவிகளை வழங்குகின்ற பொழுது அந்த குழு தங்களுடைய நபர் ஒருவரை அனுப்பக்கூடியதாக வருகின்றது. அதாவது பாகிஸ்தானிய தலைமை ஆட்சியாளர்கள், பாகிஸ்தான் என்பது நீங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும், எப்பொழுதுமே இராணுவ கட்டுப்பாட்டிற்குள் உள்ள ஆட்சியாகத்தான் இருக்கும். ஒன்றில் இராணுவ கவுல்ப்பு, அது சியாகுல் ஹக்கிலிருந்து முன்சார் வரையிலிருந்து இப்பொழுது வரை இருக்கின்ற விடயம், அல்லது இப்பொழுதே பாகிஸ்தான் அதிபரை கூறுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் இராணுவ உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளின்படிதான் செயற்படுகின்றோம் என்று. எனவே இராணுவத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற ஒரு அரசமைக்க கொண்ட பாகிஸ்தானில் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவதற்கு இந்தியா அங்கே உள்ள ஒரு குழுவிற்கு, அந்த அவர்களுக்கு எதிரான போராடுகின்ற குழுவிற்கு பங்களிக்கின்றது என்று நினைக்கலாம். அதைவிட நீங்கள் தொட்டு சென்ற ஒரு புள்ளி என்பது அந்த இந்து சமுத்திர கடற்பிராந்தியம் மற்றும் விடுதலை புலிகள் தொடர்பான தகவல் என்பது இது இன்று நேற்று கனிவதாக இல்லை. இதற்கு உண்மையிலேயே அந்த விடுதலை புலிகளின் மீளெழுச்சி என்பது 2014 இந்த அப்பன், கோபி, தெய்வியன் என்கின்ற மூவரின் ஒரு முயற்சியோடும், அதன் பிறகு 2018ஆம் ஆண்டு இந்த சுமந்திரன் அவர்களை கொல்ல முயன்ற பொழுது கைப்பற்றப்பட்ட கிளைமோர் தொடர்பான விடயங்களுடனும் அந்த உண்மையான முயற்சி என்பது முறியடிக்கப்பட்டு விட்டாலும், அதன் பிறகான இவ்வாறான நிலைமைகள் என்பன நிச்சயமாக போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக செல்கின்றன. அவர்கள் சில வேளைகளில் விடுதலை புலிகள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகளின் இலச்சினையை தனது வாகனத்தில் வைத்துக் கொண்டு அடாவடித்தனம் செய்யலாம். அதற்காக அவர் விடுதலை புலியா என்றால் இல்லை. அவர் அதாவது தன்னுடைய தகமையை உயர்த்துவதற்காக அல்லது தன்னை ஒரு கோரமானவனாக காட்டுவதற்காக அல்லது தான் வேறுபட்டவனாக இருப்பதற்காக அவ்வாறான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு மலிந்த செயல்களில் ஈடுபடலாம். அல்லது இதற்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவங்கள், குறிப்பாக இபிடிபி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா நாடாளுமன்றத்தில் தெரிவித்த பொழுது விடுதலை புலிகளினுடைய தலைவரினுடைய பெயரை பயன்படுத்தி அவருக்கும் போதை கடத்தலுக்கும் சம்பந்தம், அவர் அவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டார் போன்ற தகவல்களை நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது அது போன்ற விடயங்களை இப்போது வருகின்ற புலனாய்வு தகவல்களோடு தொடர்புபடுத்தி பார்த்து அதனை பிரச்சாரம் செய்கின்ற நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இது தமிழினத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்ற பொழுது தற்பொழுது சம்பவ சாட்சியாக தாயகத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளையும் குறிப்பிடலாம். செவ்வந்தி கைதுக்கு பின்னர் தமிழர்களுடைய தொடர்பு, அவர்கள் நாடு கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தமை, போதைப் பொருள் வலையமைப்போடு தொடர்ந்து பலர் கைது செய்யப்படுகின்ற விடயங்கள், குறிப்பாக தமிழர்களாக இருக்கக்கூடிய பெண்கள், சிறுவர்கள் மற்றும் அங்கே போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுகின்ற சம்பவங்கள் போன்றன எல்லாம் இதற்கு உண்மையான சாட்சியங்களாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை எடுத்து கூறலாம் அல்லவா?
அது நிச்சயமாக இது குற்றவியல் சம்பவங்களாக நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக பார்த்தீர்களானால் 2021ஆம் ஆண்டு கேரளா கடற்கரையில் வைத்து அந்த படகு 5 AK-47 300 கிலோகிராம் ஹெரோயின் போன்றவை கடத்தப்பட்ட பொழுது அந்த சர்வதேச அதாவது அந்த சேட்டலைட் போன் என்கின்ற தொலைபேசி மூலம் 2 தமிழர்கள் சம்பந்தப்பட்டதாக அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவர்களுடைய வீட்டில் விடுதலை புலிகள் சம்பந்தமான புத்தகங்களோ அல்லது வேறு விடயங்கள் இருந்ததை குறித்து விடுதலை புலிகள் என்கின்ற கருத்தியல் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று மீண்டும் ஒரு முறை கனடாவில் இருந்து சென்ற பெண்ணும் வேறு 4 பேரும் பணம் மாற்ற முயன்ற பொழுது அதீதமாக அவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டது. அதே போன்று பிறகு 2024ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுமார் 6 பேர், அதிலும் 2 இளைஞர்கள், அவர்கள் பொறியியல் கற்றவர்கள், அவர்கள் எல்லாம் NIA என்கின்ற நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, அதாவது தேசிய புலனாய்வு பணியகத்தால் கைது செய்யப்பட்டார்கள். அவ்வாறான செயற்பாடுகளின் தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த தாவூத் இப்ராஹிம் என்பவர் தான் பொம்பை குண்டுவெடிப்பின் பின்னணியும், அதாவது உலகிலேயே மிகவும் மிரட்டக்கூடிய ஒரு தாதாவாகவும் இருக்கின்றபடியால் அவருடைய வலைப்பின்னல் என்பது பெரிது. அல்லது அவருடைய பெயரை சொல்லி செய்கின்ற காற்றல் என்று கூறலாம். தென் அமெரிக்காவில் காற்றல்ஸ் இருக்கிற மாதிரி அவர் அங்கே உள்ள போதைப் பொருள் வியாபாரத்தை தனது கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கின்றார். அவ்வாறான கட்டுப்பாட்டுகள் இருக்கின்ற பொழுது இவ்வாறு செல்கின்ற சில தமிழர்கள், இப்பொழுது தமிழர்களுடைய பெயர் வருவதற்குரிய காரணம் அவர்களுடைய தொடர்பு என்பது அங்கே உறுதி செய்யப்படுகின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் போல இந்த உறுதி என்பது தமிழ் நிலப்பரப்புகளில் அங்கே பலவீனத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களிடையேயான தொழிலற்றவர்களிடையேயான ஒரு வன்முறை தூண்டல் போன்றவற்றிற்கான காரணமாகவும் அமைவதற்காக அவர்கள் இந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அந்த முயற்சிகளின் பிரகாரம் நடைபெறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் அங்கே ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அங்கே கைப்பற்றப்பட்டிருக்கின்ற போதைப் பொருட்கள் என்பன இலங்கைக்கு தேவையானவற்றை விட மேலதிகமானவை. கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்டவை மற்றும் தங்காலையில் கைப்பற்றப்பட்டவை போன்றவை எல்லாம் இலங்கை, அதை விட அங்கே உள்ளூர் ஐஸ் என்கின்ற போதைப் பொருள் தொழிற்சாலைகள், இவர்கள் எல்லாம் குற்றவாளிகள். ஆனால் என்ன நடக்கின்றது என்றால் விடுதலை புலிகளின் பெயரை பாவிக்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு அபத்தமான விடயம் இருக்கின்றது. இது சர்வதேசத்தின் கவனத்தை பெறுகின்றது. நீங்கள் இந்த வருட ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை கவனித்தீர்களானால் முன்னை நாள் கனடிய பிரதமர் ஸ்டீவன் ஹாப்பர் நேஷனல் போஸ்ட் என்கின்ற பத்திரிகைக்கு தான் இருக்க வேண்டும், எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு பத்திரிகையில் அது வந்திருந்தது. அவர் குறிப்பாக சீக்கிய மற்றும் அதாவது காலிஸ்தான் மற்றும் LTTயின் செயற்பாடுகளை கனடாவில் அடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு அவர் குறிப்பிடுவதற்கான காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பின்னூட்டங்கள். அவர் ஒரு பிரிவி கவுன்சில் மெம்பர், ஒரு இப்பொழுது ஒரு கௌரவ முன்னாள் பிரதமராக இருந்தாலும் இந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளின் உள்வாங்கிகளுக்கு அல்லது கருத்து பதிவுகளுக்கு அல்லது அவர்கள் அப்டேட் பண்ணுவார்கள். என்ன அவ்வாறானவற்றின் மூலம்தான் அவர் ஒரு சாதாரணமாக மனப்புறல்வு உள்ள ஒரு நபராக நாங்கள் கருத முடியாது. எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து சரியான தகவல் சென்றிருக்கின்றபடியால் தான் அதை அவர் சொல்லி இருக்கின்றார். அவ்வாறான செயற்பாடுகள் என்பன எதை காட்டுகின்றன என்றால் சில புலம்பெயர்ந்த பயண முகவர்கள் அல்லது செயல்களில் ஈடுபடுபவர்கள் தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மௌனிக்கப்பட்ட ஒரு போராட்டத்தின் களநாயகர்களையும் கதாநாயகர்களையும் களங்கப்படுத்துகின்ற ஒரு அபத்தமான செயலை அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்காக, இப்பொழுது குறிப்பாக கூறுவீர்கள் என்றால் அங்கே ஒரு அவர்களுடைய பிரமை குற்றவாளிகள் மற்றும் பயங்கர போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்கின்ற நிலையிலிருந்து இவர்கள் விடுதலை புலிகள் என்கின்ற நிலை சார்ந்த பிறழ்விற்கு உட்டி செல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அவ்வாறான நிலைகளுக்காக அவர்கள் தங்கள் இவ்வாறு பிரயோகிக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் கவலையோடு பகிர வேண்டும். ஏனென்றால் விடுதலை புலிகளின் அதாவது விடுதலை புலிகள் தொடர்பான ஒரு மீளெழுச்சிக்காக துவாரகா போன்ற சம்பவங்கள் எல்லாம் 2023களில் இடம்பெற்றாலும் அவையெல்லாம் மௌனித்து போய்விட்டன. அவையெல்லாம் மக்களால் ஏற்கப்பட மறுத்துவிடப்பட்டிருக்கின்றன. எனவே இது ஒரு போதைப் பொருட்களின் கதாநாயகர்கள் தங்கள் இன்னுயிரை ஒரு தூய தியாகத்திற்காக ஈர்த்தவர்களை களங்கப்படுத்துகின்ற நடவடிக்கைகளாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆமாம், அதில் மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம், தாவூத் இப்ராஹிம் போன்ற மும்பை தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்போடு இவ்வாறான முன்னாள் போராளிகளையும் இணைத்து ஒரு ஆதாரபூர்வமான தகவல்களை புலனாய்வு துறையும் ஏனைய நாடுகளும் ஏற்றுக்கொள்வது என்பது நிச்சயமாக இவ்வாறான பாதிக்கப்பட்ட இனத்திற்கு மேலும் ஒரு பேரிடியாக இருக்க போகிறது. அதே நேரத்தில் அண்மையில் நியூயோர்க்கு வந்திருந்த இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய உரையில்
இனப்பிரச்சினை தொடர்பான விடயங்களை பேசாமல் போதைப்பொருள் ஒழிப்புக்கு இலங்கை மிக முக்கியத்துவம் வழங்குவதான ஒரு செய்தியையும் ஆதாரபூர்வமாக தெரிவித்திருப்பது என்பது இவை எல்லாவற்றையும் ஒரு புள்ளியில் இணைக்கக்கூடிய கோடாக பார்க்கக்கூடிய சம்பவங்களாக தொடர்ந்து வருகின்ற செய்திகள் இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம். நவம்பர் மாதத்தில் இது ஒரு கடினமான செய்தி, காத்திரமாக செயற்பட வேண்டிய இனமாக இருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனை கருத்தில் எடுத்துக்கொண்டு பயணிப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.